யோகா மகோத்சவ விழா நடைபெறவுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறவுள்ள விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள் என பலரும் பங்கேற்க உள்ளனர். இதற்கான விளம்பர பேனர்கள் புதுச்சேரி முழுவதும் வைக்கப்பட்டுள்ளது. சாலைகளின் முக்கிய சந்திப்புகளான அஜந்தா சிக்னல், ராஜா சந்திப்பு, அண்ணா சிலை, காமராஜர் சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கங்கள் மற்றும் கிராமப் பகுதிகளில் இந்த விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே உள்ளது. தமிழில் எங்கும் விளம்பர பேனர் அமைக்கப்படவில்லை. புதுச்சேரியில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்போது வர்த்தக நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை ஆயுஷ் பின்பற்றவில்லை என்றும், ஆனால் யோகா விளம்பரத்தில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டுள்ளது தமிழ் ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் யோகா நாள் விழாவிற்காக சிவாஜி சிலை அருகே அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள இந்தி விளம்பர பலகைகளில் ஹிந்தி மொழியை புதுச்சேரி மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் நிர்வாகிகள் கருப்புமை பூசி அளித்தனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் தமிழை புறக்கணிப்பு செய்வதை கண்டித்து கோஷம் எழுப்பினர். புதுச்சேரியில் இந்தியை திணிப்பது தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இந்தி மொழியை திணிக்கின்ற புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம்.